கடவுள் அருளுடைய நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் அதாவது அளவுக்கு அதிகமான யோசனைகள், திங்கிங், அபரிமிதமான திங்கிங் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகம். அதாவது எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அதையும் மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமத்தில் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவரோடு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களோட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. 7.5 சனி உங்களுக்கு போயின்னு இருக்கு. தேவையற்ற விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 2-9 அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கார். வக்கரம் அடைகிறதுனால பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா, புதுசாக ப்ராஜெக்டில் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா, ஐடி கம்பெனியில் இருக்கிறவா, அது தவிர இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியாகும். அதுவும் 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும். அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் அதிபதியும் சுக்கிரனே. அதனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு பிரச்சனைகளை எதிர்பாலினத்தவரோட பண்ணுவார். குடும்பத்தில் எதிர்பாலினத்தவரோட சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்துல புதனும் சூரியனும் அதாவது புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தையின் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் வரும். அது தவிர அரசாங்கத்திலிருந்து சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் அதாவது 9/12/2024 15/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 12ஆம் இடத்துல சந்திரன் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தாலேனால் புணர்ப்பு யோகம்னு சொல்கிறது. 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். தேவையற்ற செலவுகள் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ராசியிலேயே சந்திர பகவான் வரார். எப்போது அப்படின்னா 9ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8-9 மணியிலிருந்து 11ஆம் தேதி காலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கார். ராகுவோடு சேர்ந்த சந்திரன். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இருந்தாலும் உங்களுடைய அபரிமிதமான பிரம்மாண்டமான யோசனைகள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால அதன் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதும் சப்தமத்தில் கேத்து இருக்கிறதும் பின்னடைவை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். அது 11ஆம் தேதி காலை ஒரு 9 மணியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது. பரிவர்த்தனை யோகம் அமையிறதன் மூலியமாக 2 பேருமே அதாவது செவ்வாயும் சந்திரனும் ஆட்சி பெற்றதற்கு சமம். செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம். ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது முயற்சி ஸ்தானத்தில் போய் சந்திரன் போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அபரிமிதமான ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இது 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை.
இருந்தாலும் திக்பலம் பெற்றிருக்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உடல்நிலையை சற்று பின்னடைவு இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தலையானால் உங்கள் இந்த இதில் அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து கடல் வாணிபம் செய்பவர்கள், கடல் பிராணிகளை வைத்து வாணிபங்கள் செய்கிறவங்க, வெத்தலை இந்த மாதிரியான கொடிகளிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்டில் வாணிபம் செய்கிறவங்க, இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக நகர்ந்து செல்லும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.